விஷயத்தெல்லாம் யோசிக்கிறதுக்கு நாகராஜை விட்டு வேற ஆளே கிடையாது. எப்படி அந்த மாதிரி பின்ற? உனக்கு எவ்வளவு ஜெனரல் நாலேஜ்? நிஜமாலே சூப்பரா. உன்னெல்லாம் ஐயோ டக்குன்னு எந்திரிக்கிறத விட்டுட்டு தற்பரமையா பேசி கோட்டை விட்டுட்டியடா. மறுபடியும் வந்து படுத்துட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சேம் டெக்னிக்கே. என்ன எஃபெக்டே இல்ல. சொதப்பிடுத்து. இப்ப என்ன பண்றது? பாவம் ஆள் தூத்துல இருக்கிறாங்க. சரி விடுவோம், விடியறதுக்குள்ள திரும்பி படுக்காம இருக்க போறாங்க. அது வரைக்கும் நாகராஜா நீயும் தூங்கு. மோஷிங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். ஒருவேளை நம்ம முடியிலேயே படுத்த மாதிரி இருந்துருப்பாங்களோ? சே இருக்காது, எப்படியும் புரண்டு படுத்திருப்பாங்க. நாம இவரோட மடியில படுத்தது இவருக்கு தெரிஞ்சிருக்குமா? சேச்சா இருக்காது. தெரிஞ்சிருந்தாதான் தள்ளி படுக்க வச்சிருப்பாரு. நாம தான் தெரியாம புரண்டு படுத்திருப்போம். நல்ல வேளை அவர் பாக்குறதுக்குள்ள கண்ணு முழிச்சிட்டோம். ஏங்க எப்படிங்க இருக்கிறீங்க? இப்போ நல்லா இருக்கேன். ஆமா, என் கால்ல ஏதோ கட்டு இருக்கே. சாகா கேட்டீங்க? தனியா இருப்பீங்கன்னு விட்டு போனா அதுல எஞ்சி குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி இல்லாத அழிச்சாட்டி எல்லாம் பண்ணிருக்கிறீங்க. சாரிங்க, ஒரே கசகசன்னு இருந்ததுன்னு குளிக்க போனேன். குளிச்சுட்டு புடவை மாத்துற வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் லேசா தலை சுத்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னாச்சு? என்ன ஆச்சா? கீஞ்சுது. நீங்க பாத்ரூம்லயே மயங்க போட்டு ஊந்து உங்க காலில் அடிபட்டு கால் சுளுக்காயி சொயின்னு வீங்கிடுச்சு. டோட்டலா அப்படியே அன்கான்சியஸ்னஸ்லயே இருந்தீங்க. பாத்ரூம் அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரையை கொடுத்து உங்க காலில் கட்டை போட்டு எனக்கு செம்தியா டோஸ் கொடுத்துட்டு போனாங்க. 2 நாளைக்கு நீங்க நடக்கவே கூடாதான். சிவியர் கிரைன் ஆங்க. ஸ்ப்ரைனா? அது அதேதான். ஏன் ஜஸ்ட் மிஸ் ஆங்க. ஜஸ்ட் மிஸ் ஆ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வடபள்ளிக்கு போய் உங்களுக்கு புத்தூர் மாவு கட்டான் போட்டுருக்கணும். காலைல கீழே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. 24 hours ஆம்புலன்ஸ் சர்வீஸ் மாதிரி ஒயின்னு உங்க பின்னாடியே சுத்தின்னு இருப்பேன். புரியுதா? ஆமா, கல்பனா ரூமுக்கு ஏன் வந்தோம்? நான் டாக்டர் சொன்னாங்கல்ல, நம்ம ரூம் ரொம்ப கலீஜா குப்பையும் குளமா இருக்குதுன்னு மாற்ற சொன்னாங்க. அதான் மாத்திட்டேன். ஆமா, நான் எப்படி இங்க வந்தேன்? எப்படின்னா அது வந்து இல்லைங்க, கால் ஊனக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் எப்படி இங்க வந்தேன்? கண்டிப்பா நடந்து வந்திருக்க மாட்டேன். வேற எப்படி இங்க வந்தேன்? ஷேர் ஆட்டோல வந்தீங்க. ஏங்க எப்படியோ வந்தீங்க, விடுங்க. இப்போ எப்படி வந்தீங்கன்ற முக்கியமா? எனக்கு இப்ப அதான் முக்கியம். சொல்லுங்க, நான் எப்படி இங்க வந்தேன்? அந்த இதுல பெருசா இருக்குமே பொக்லைன் மிஷின், அதாங்க அது என்ன பேரு? ஜேசிபி.
அதை அப்படியே எடுத்துன்னு வந்து அலேக்க அவளை தூக்கி அது உள்ளே இப்போ வச்சு நீங்களா சொல்றீங்களா இல்ல நான் வீரையா அண்ணா கூப்பிட்டு கேட்கட்டுமா? கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணுமா? ஆமா சொல்லுங்க. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐ ஆம் வெரி வெரி சாரிங்க. எதுக்கு மன்னிப்பு? சொல்றேன், அது உங்களே தெரிய வரும். அது நீங்க பாத்ரூம்ல மைக்கச்சி ஊன்ட்டீங்களா? ம், டாக்டர் வர வரைக்கும் உங்களை எப்படிங்க அங்கேயே விடுறது? அதனால 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 ஆபத்துக்கு பாவம் இல்லை நினச்சி என்னையே நான் ஒரு பொக்லேட் மிஷினா நினச்சி உங்களை அலைக்க தூக்கிட்டேன். ஸோ அதுதான் உங்களை தூக்கின்னு வந்து நம்ம ரூம் பெட்ல படுக்க வச்சேன். அப்புறம் நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன்? அதே டாக்டர் ரூமை மாற்ற சொன்னாங்கல்ல, சரி ஒன்ஸ் அப்பான டைம் உங்களை தூக்கிட்டேன், ஓகே டூஸ் அப்பான டைம் தூக்கிலாமே அப்படின்னு நானே எனக்குள்ள நினச்சி அலேகா உங்களை தூக்கி இங்கே கூட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு உங்களை தூக்கின்னு வந்தது ஐயே தான். இருந்தாலும் ஐ எம் வெரி வெரி சாரிங்க. இல்லை உங்களோட பர்மிஷன் இல்லாமல் நான் உங்களை தூக்கி இங்கே கொண்டு வந்து ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்லன்னு சொன்னேன். ஓ நீங்க இருங்க, நான் போய் வீரியா உங்களுக்கு டீ போட்டு தரேன், பார்த்து வந்துடுறேன். ஆபத்துக்கு பாவம் இல்லை நினச்சி என்னையே நான் ஒரு பொக்லேட் மிஷினா நினச்சி உங்களை அலைக்க தூக்கிட்டேன். அவர் எப்படி என்ன தூக்கியிருப்பாரு? நாகராஜ் ஏன் பொய் சொன்னான்னு தெரியலையே. மல்லிகாவும் இன்னும் ஃபோன் பண்ணல. என்ன நடந்திருக்கும்? மா, அங்க சார்ஜர்ல என் போன் இருக்கு, எடுத்துட்டு வந்து கொடு. அக்கா, என்ன மல்லிகா, நேத்து முழுக்க ஃபோன் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா ஒரு கால் கூட காணோம். என்னாச்சு மல்லிகா? என்னாச்சு? எதுக்கு இப்ப அழற? நாகராஜ் உன்னை வந்து பார்த்தானா இல்லையா? அழாம பேசு மல்லிகா. வந்தாருக்கா. என்ன சொன்னான்? எதுக்காக அவன் பொய் சொன்னானா? எல்லாம் அந்த வேதவல்லிக்காக தான். மல்லிகா, என்ன சொல்ற? என்னால இதை நம்பவே முடியலக்கா. சத்தியமா அவர் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நாங்க ஊட்டிக்கு கிளம்புற அன்னைக்கு அந்த வேதவல்லிக்கு குளிர் ஜுரம் வந்துச்சான். அவளை அப்படி பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சான். அதனால ஊட்டி ட்ரிப்பே கேன்சல் பண்ணி வீட்லயே இருந்திருக்காரு.
அது மட்டும் இல்லக்கா, அன்னைக்கு நாள் முழுக்க அவளுக்கு பணிவிட பண்ணன்னு ஏகிட்டயே தைரியமா வந்து சொல்றாருக்கா. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிட்டானா? மல்லிகா, எனக்கு என்னமோ இது சரியா படல. நான் என்னமோ நாகராஜுக்கு வேதவள்ளிய சுத்தமா பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் என்னடானா கூடவே இருந்து பணிவிட செய்யற அளவுக்கு போயிட்டானா? மல்லிகா, அவன் சொன்னது கூட உண்மையோ பொய்யோ அது யாருக்கு தெரியும்? என்னக்கா சொல்றீங்க? வேதவள்ளிக்கு குளிர் ஜுரம்னு நாம கண்டோமா என்ன? குளிர் ஜுரத்துல பாத்துக்கிட்டானோ இல்ல அவ கூட சேர்ந்து கும்மாளம் போட்டானோ அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். நான் கூட அந்த வேதவள்ளிய தப்பா எடை போட்டுட்டேன். அவ பக்கா சூனியக்காரி தான், கன்ஃபார்ம். யாரும் இல்லாத நேரத்துல நாகராஜ் கிட்ட குளிர் ஜுரம் வந்த மாதிரி நடிச்சு எப்படி ஆள மயக்கிருக்கான்னு பாரு. அவ கொடுத்த மயக்கத்துல தான் இவன் கூடவே இருந்து கதகதப்பு கொடுத்திருக்கான். மல்லிகா, விடக்கூடாது. இனி அந்த வேதவள்ளிய சுதந்திரமா விடக்கூடாது. நான் வீட்டுல இல்லாததுனால தானே அவ இஷ்டத்துக்கு கொட்டம் அடிச்சிட்டு இருக்கா. நீ கவலையே படாத. ஏதாவது பண்ணி உடனே நான் அந்த வீட்டுக்குள்ள போறேன். நான் ஒரு 5 நாள் இல்லைன்னதும் அவளுக்கு குளிர் விட்டு போச்சுல்ல, அங்க போய் அவளுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரிய. அக்கா, ஒருவேளை அவருக்கு வேதவள்ளிய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா? மல்லிகா, இப்போதைக்கு இந்த விஷயத்த கொஞ்சம் விட்டு புடி. நான் அந்த வீட்டுக்குள்ள போனதும் உண்மை என்னன்னு உனக்கு நான் விசாரிச்சு சொல்றேன். மல்லிகா அக்கா, ஒருவேளை நாகராஜ் அந்த வேதவள்ளிய விரும்ப ஆரம்பிச்சிருந்தா? என்னக்கா சொல்றீங்க? அப்படி நடந்திருந்தா அவன் உன்னை ஏமாத்தினதுக்கு நீ அவனை பழி வாங்க என்ன வேணாலும் பண்ணுவல்ல? நீங்க சொல்லுங்க அக்கா, நான் என்ன வேணாலும் பண்றேன். அது போதும், பாத்துக்கலாம். வைக்கிறேன். வேதவள்ளி, உனக்கு குளிர் ஜுரமா? வரேன்டி. வந்து நான் உனக்கு வைத்தியம் பண்றேன். எல்லாம் சரியாயிடும். குட் மார்னிங். வாங்க. ஜி, என்ன பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா புக் படிச்சிட்டு இருக்கேன். ஓ, வெளியில போயிருந்தீங்க போல இருக்கு. ஆமா, அதே ஒரு முக்கியமான ஷாப்பிங்கு, அதான் ஓ, போயிட்டு வந்தேன். அப்படின்னு முக்கியமான ஷாப்பிங்? இல்ல, அது அந்த அது என்னது அது விடுங்க, ஒன்றும் இல்லை. அது உங்க பர்மிஷன் வாங்காம உங்களாண்ட சொல்லாம உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமே அப்படின்னு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஆனா நீங்க அதை ஏத்துப்பீங்களா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல. அப்படி என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அதே இந்திய பெண்களுக்கு பிடித்தமான, பொருத்தமான, எல்லாத்தோட முக்கியம் வசதியான உடை, நைட்டி. அதே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, கால் வேற அடிபட்டுக்குதா, இந்த நேரத்தில் நீங்க புடவையோட போராடுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களை கேட்காமல. இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இல்ல, நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். நீங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்தது சந்தோஷம்தான். ஆனா சைஸ் கரெக்டா இருக்கணுமே. அத்தை பத்தில நீங்க கவலையே படாதீங்க. இந்த சைஸ் உங்களுக்கு பர்ஃபெக்டா ஃபிட் ஆகும். எப்படி சொல்றீங்க? இருக்கிறதுல பெருசா லென்த்தா ஒரு நைட்டி கொடுங்கண்ணே, அத்தை தான் குத்துக்கிறாங்க, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. வாங்கிட்டு வந்தீங்க சரி, என்னால எப்படி இதை போட்டுக்க முடியும்? ஏன் போய் போட்ட இல்ல, நிக்க கூட முடியாது, காலும் ரொம்ப வலிக்குது. அப்புறம் ஓ, டெக்னிக்கல் ஃபால்ட்டே. பேசாம நாமளே கண்ணை கட்டிக்கின்னு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிடலாமா? சீச்சி, தட் இஸ் வெரி பேட். லுச்சாத்தனமா யோசிக்க கூடாது.
ஏங்க ரொம்ப கிரிட்டிக்கல் மேட்டர் இருக்குதுங்க. என்ன பண்ணலாம்? அக்கா 100 ஆயிசு உனக்கு. இப்பதான் உன்னை பத்தி பேசுனீங்கன்னா கரெக்டா என்ட்ரி கொடுக்குற. நம்பிட்டேன். சொல்லுங்க. ஆமா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நம்பிட்டேன். உடம்பு சரியில்லைன்னு வாட்ஸ்அப் பண்ணிருந்த. இப்ப எப்படிக்கா இருக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல. அம்மா அப்பாக்கு தெரியாதுல்ல. நீ தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னல, அதனால சொல்லல. அவங்க எல்லாம் காஞ்சிபுரம் வீட்ல இருக்காங்க. ஓ வேதாஜி இல்ல, இஃப் யூ டோன்ட் மைண்டுங்க, நம்ம அமிர்தாஜியை வச்சு உங்களோட நைட்டிய கொடுங்க, நானே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓ ஓகே, தேங்க்யூ. எஸ்கூஸ் மீ. பாலே, ஒழுங்கா அக்காக்கு ஹெல்ப் பண்ணும். வா கசத்திக்கோ, வா. மாமா உள்ள வாங்க. தேங்க்ஸுங்க. நாத்துக்கு இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸு. ஏங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் உங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. ஏங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? வீரதா குத்தாப்லையா? இல்லையே. இல்லையா? தான் இந்த ஆளுகிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். மணி 10 போகுது. நீங்க இருங்க, நானே போய் எடுத்துன்னு வரேன். உட்காரடி. அக்கா தயவு செஞ்சு அவரை என் முன்னாடி நடிக்க வேண்டாம்னு சொல்லுக்கா. வாங்க பக்கம் எரிச்சலா இருக்கு. ஏய், அவர் எங்க நடிச்சாரு? உன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அவர் நடிக்கிறாரு தானே. நான் வந்திருக்கேன்றதுனால தானே உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதனால என் முன்னாடி நடிக்க வேண்டாம்னு சொல்லு. பெரிய பாசம் இருக்கிற மாதிரி எப்படிதான் இப்படி எல்லாம் நடிக்கிறாங்களோ. ச்சே. அமிர்தா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. நீ அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அமிர்தா. என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க? அவர் இப்போ நடிக்கலடி. அப்படின்னா உண்மையிலேயே என் மேல பாசமா தாண்டி இருக்காரு. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக அவரோட ஊட்டி ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்டு 24 மணி நேரமும் என் கூடவே தாண்டி இருக்காரு. ராத்திரி எல்லாம் தூங்காம எப்படி என்ன கண்முழிச்சு பாத்துக்கிட்டாருன்னு தெரியுமா? அவரை தப்பா பேசாத அமிர்தா. இது நடிப்பில்ல, அவரோட உண்மையான அன்பு. அக்கா நீ சொல்றது ஓ மேல என் மேல சத்தியம். போதுமா? அப்போ போன மாசம் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ உன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் அது போன மாசம், இது இந்த மாசம். உண்மையிலேயே அவர் என்ன ரொம்ப பாசமா அக்கறையா பாத்துக்கிறாரு. ஏதோ நான் நடக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவர்தான் என்ன அவருதான் ஒண்ணு. அது ஒண்ணும் இல்ல. சொல்லுக்கா, அவருதான் ஒண்ணு. இல்லடி, அது ஒண்ணும் இல்ல, விட. நீ என்னன்னு சொல்லு, அது வரைக்கும் நான் விட மாட்டேன். அவர்தான் என்ன இந்த ரூமுக்கு தூக்கிட்டு வந்தாரு. தூக்கிட்டு வந்தாரா? ஒரு குழந்தை மாதிரி அவர் என்ன தூக்கி சுமக்கிறாரு. எனக்கா சொல்லும் போது இப்படி வெக்கப்படுற? என்ன ரொமான்ஸா? ஏய் சும்மா ரெடி. அது சரி, மனசுலாய். என்ன? வேதவல்லிக்கும் நாகராஜுக்கும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஏய், அடி வாங்க போற, சும்மா இருக்க மாட்டேன். என்ஜாய். சூப்பர். நான் சொல்றாங்க மாட்டிட்டு குட்டி சத்தம். சரிக்கா, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், எங்க நீ கிளம்புற? இந்த அக்காவை பாத்துக்கலாம்ல. என்ன மாமா, அதான் நீங்க இருக்கீங்கல்ல. அபிஷியலா நீங்க பாத்துக்கும் போது நான்
நான் எதுக்கு நந்தி மாதிரி குறுக்கால? அமிர்தா, அக்கா எனக்கு எக்ஸாம் இருக்கு, சோ நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புறேன். மாமா ஏம்மா? இல்ல, அக்காவுக்கு வெளி காத்து வாங்கணுமா, அதனால நீங்க மறுபடியும் சரி சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ஜாய்க்கா. பாய் மாமா. பை. சாரிங்க, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா. சின்ன பொண்ணுங்க, பச்சை மணி என்னங்க தெரியும், கொடுங்க. நாங்கள் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் உங்களுக்கு நிஜமாலுமே வெளிக்காத்துல எங்கேயாவது போகணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கூச்சப்படாம என்கிட்ட சொல்லுங்க, நான் வேணா உங்களை மறுபடியும் அலேக்கா. ஓகேக்கா. ஐயோ தண்ணி மறந்துட்ட பார்த்தீங்களா, இருக்கு நான் அடுப்பில் சுடு தண்ணி வச்சிருக்கேன்னு எடுத்துட்டு வந்துடுறேன், அதுலேயும் நீ சாப்பிடுங்க.